அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது நாட்டில் இருக்கிற அதிகமான அந்த யூடியூபர்ஸ் மாதிரி இப்போ இந்த யூடியூபர்ஸ் மட்டுமல்ல, அவங்களும் இப்போ ஃபேஸ்புக்கில் ரீல்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த கொடுப்பனவு கிடைக்கிறபடியால் இவங்கள அதிகமாக அதில் ஆசையிலையோ என்னமோ தெரியாது, எமது நாட்டிலே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் வாழ்ந்தவங்க அவங்கள தவறு செய்திருக்கலாம். இருந்தாலும் அவங்கள திருந்தி நல்ல வழியில போய்கொண்டிருக்கிற நேரம் அவங்கள திரும்ப திரும்ப எடுத்து கேவலப்படுத்துற விதத்துல மாதிரி வீடியோ ஒன்று காணக்கூடியதா கிடைச்சிருந்தது கொஞ்ச நாளைக்கு முதல்ல. உங்களுக்கு தெரியும், அது ஆதில் அந்த ஆசிஃப் அஸ்லத்தை கேவலப்படுத்தி பேசி, அதாவது ஒரு பிக் பாஸ்ன்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தி செஞ்சிருந்தது. நீங்க அதை செய்யுங்க, நீங்க காமெடியா செய்றீங்களா? காமெடியா அடுத்தவனை கேவலப்படுத்தியோ அடுத்தவன் அதுக்குள்ள ஒரு கேரக்டரை எடுத்துக்கிட்ட நீங்க செய்யாதீங்க. என்னன்னு சொன்னா, தனிப்பட்ட மனுஷனுடைய அந்த அவங்களுடைய வாழ்க்கை இதுகளை பத்தி கேவலமா எடுத்துக்கிட்டு ஆரம்ப காலத்துல ஒரு விஷயத்துல ஒருத்தர் தவறா இருந்து அவங்க திருந்தி நல்லவரா இருக்கிற நேரத்துல கூட அந்த போலீஸ்ல ஆரம்பத்துல சாராயம் அல்லது கஞ்சா ஏதாவது பாவனைகள்ல இருந்தவங்கள் அல்லது விற்பனையில் இருந்தவங்களை அவங்க அதுல திருந்தி வாழ்ற நேரத்துலயும் போலீஸால திரும்ப திரும்ப அவங்கள கைது செஞ்சுக்கிட்டு போற மாதிரி தான் ஒருத்தர் ஒரு துறையில இருந்து அவங்கள தவறுதலா பேசப்பட்டதுகள் செஞ்சதுகள் எல்லாத்தையுமே விட்டு மனமுருகி அவங்க ஒதுங்கி இருக்கிற நேரம் அந்த சைட்ல இருந்து திரும்ப ஞாபகமூட்டல் விதத்துல நீங்களை ஒவ்வொன்று செய்து கொண்டு போறீங்கன்னு சொன்னா நிச்சயமா அல்லாஹ்வை பயப்படாத முஸ்லீம் என்ற பேரு வச்சுக்கிறவங்கள தான் இருக்கணும். எனவே தயவு செஞ்சு அல்லாஹ்வுக்கு பயந்துக்குங்க. உங்களுக்கும் குடும்பம் இருக்குது, புள்ள குட்டிகள் இருக்குது. எனவே அடுத்தவனுக்கு வந்தா ரத்தம் தனக்கு வந்த ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி என்ற கதை மாதிரி ஆகிராம நல்லா பாதுகாக்கணும். நீங்க யூடியூபர்ஸா இருங்க, வேண்டிய செஞ்சுட்டு போங்க. நான் பார்க்கிறேன், காத்தாங்குடி மகிழ்ச்சி என்று ஒரு டீம் அவங்களுக்கு சமூகத்துக்காக வேண்டி பல நல்ல விஷயங்களை சொல்றாங்க. அவங்க ஒரு நாடகம் மாதிரி நடிச்சு உதாரணத்தோடு எடுத்துக்காட்டு அதுல அந்த கொமெடியும் எடுத்துக்கிட்டு வராங்க. அந்த கொமெடி கலந்து மக்களுக்கு தெளிவூட்டலுக்கு மாதிரி முஸ்லிம் நிகழ்ச்சியிலையும் போன ஊடுருவல்னு சொல்லி அதுலயும் ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு போறது இது மாதிரி தான். இப்ப டிகாப்ரோ எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அவரும் அதே மாதிரி தான் ஜோக்கையும் சொல்றாரு. அதுக்குள்ளேயும் எங்களுக்கு தேவைப்பட்ட விஷயங்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிறது. இது மாதிரியான விடயங்களை செஞ்சுக்கிட்டு போங்க. நீங்க செய்யற கொமெடியில அடுத்தவன மனசை நோகடிக்கிறீங்களே தவிர அதுல சிந்திச்சு எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாம போகுது. எனவே சிந்திப்பதற்கும் சிரிப்பதற்குமாக நீங்க அமைத்துக் கொள்ளுங்கள். எனவே அத சொல்லுவாங்களே, சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. அது மாதிரி நாங்க அடுத்தவனை ஏளனப்படுத்தி நாங்க சிரிச்சு சந்தோஷப்படுற மாதிரி நிகழ்ச்சிகள்ல இருந்து தவிர்த்து கொள்வோம். நல்ல நல்ல விதத்துல பல விடயங்கள் செய்யலாம். இன்னைக்கு முஸ்லீம்கள் என்ற வகையில முஸ்லீம்களுக்கு எவ்வளவு தீங்கள் நடந்து கொண்டிருக்குது பின்கால, நாங்க அதை எல்லாத்தையும் விட்டு போட்டுட்டு முஸ்லீம் இனவாதம் திரும்ப உருவாக்குறதுக்கு எவ்வளவோ முயற்சி நடந்து கொண்டிருக்குது. அதுக்காக எங்களால ஏண்டிய முயற்சிகளை நாங்க பாக்குறோம், ஒன்றுமே பிரயோசனம் இல்லை. எனக்கு ஒரு கவலை இன்னொன்று என்னன்னு சொன்னா, மதிப்புக்குரிய முஜிபுர் ரஹ்மான் அவர்களுக்கு நான் அந்த இனவாதி அல்லாஹ்வை கேவலமா பேசினதுக்காக வேண்டி ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோ லிங்கையும் அவருக்கு அனுப்பிட்டு என்னால முடிஞ்சதை செஞ்சேன், உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. காரணம் என்னன்னு சொன்னா, நாங்க பேசுறது குறுகிய வட்டத்துக்குள்ளதான் இருக்குது. அவங்க பேசினாங்கன்னு சொன்னா அது பெரிய அளவுல பாராளுமன்றத்துக்குள்ள கூட குரல் எழுப்பேனும். அப்படியான இது இருந்தும் கூட அல்லாஹ்வுக்கு ஏசின அவனுக்காக வேண்டி அந்த விடயத்துக்காக வேண்டி அவற்றை இல்லமாக்குவதற்காக வேண்டி அந்த இனவாதத்தை இல்லமாக்குவதற்காக வேண்டி பேசுவதற்கு முஜிபுர் ரஹ்மான் தயாரா வரல. ஆதாரம் இருக்கு, நான் அவருக்கு பேசின அனுப்பினது அவர்கிட்டையும் கேட்டு பார்க்கலாம், பொய் சொல்லல. ஆனா அவங்களோட கட்சிக்கு ஏதாவது ஒரு இது நடக்குதா இருந்தா அதுக்கு குரல் கொடுக்க வராரு. அரசியல் கட்சி, அரசியல் 2ஆம் பட்சம், மார்க்கம் முதலாவது. நான் அன்றையிலிருந்து சொல்லி வர்றதுதான். எனவே அரசியலை விட்டுருங்க, மார்க்கம். எனவே இந்த மார்க்கம் என்ற இடத்துல படைச்ச ரப்ப கேவலமா பேசினதுக்காக வேண்டி குரல் கொடுக்கறதுக்கு வராத முஜிபுர் ரஹ்மான் அவங்கள் அதே போல இன்னும் இந்த ஆளுங்கட்சியிலும் இருக்கிறாங்க.
எத்தனையோ பேர், நான் எல்லாருக்கும் பொதுவாக தான் சொல்றேன், பாராளுமன்றத்துக்குள்ள இருக்கிறவங்களு ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி சில விடயங்கள் வந்தால் ஏன் அதற்காக குரல் கொடுக்க மாட்டீங்கன்றதுதான் கவலை. அதே நேரம் இன்னொரு விடயம் இதுக்குள்ள, இந்த வீடியோக்குள்ள அதையும் நான் உள்வாங்குறேன். அந்த 12 வயது ஒரு பிள்ளை மரணித்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் வீடியோ போட்டிருந்தோம். என்னமோ எனக்கும் ஒரு சிலர் ஒவ்வொரு கருத்துக்களை பேசி அனுப்பியிருந்தாங்க. என்னன்னு சொன்னா, நாங்கள் இனவாதத்தை உருவாக்க போறோமாம், அதாவது பிற மதத்தவர்கள் இதாக்குற அளவுக்கு முஸ்லிம்களை இந்த மாதிரி கேவலப்படுத்தி நாங்க பேசுறோமாம். நாங்க அந்த மாதிரி ஒரு நாளும் பேசினது இல்லை. என்னோட வீடியோவெல்லாம் சரியான முறையில நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாங்க சொல்றது என்னன்னா, உண்மையா வெளியே கொண்டு வாங்க. நீங்க கொண்டு வர வேண்டிய நேரத்துல கொண்டு வர தவறுனதுதான் காரணமா போனது. இதுகளைத்தான் நாங்க தெளிவா சொன்னோம். எனவே சட்டம் அவங்களே சரியான விதத்துல சட்டத்தை செய்யட்டும். நாங்க போட வேண்டிய தகவலை சொல்லிட்டோம். மக்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறோம். மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அனைவரும் பார்த்திருக்கிறாங்க. நாங்களும் ஏஎஃப் மீடியா என்ற வகையில நாங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ன முடிவு வருது என்று. அதுதான் இன்னைக்கு இனவாதிகள் அதிகமான விதத்துல இனவாதத்தை பரப்பி கொண்டே இருக்கிறாங்க. அதுல உங்களுக்கு தெரியும், அன்றைய நாட்டுல இந்தியாவில் நடந்த சம்பவம், அந்த புதுடில்லியில நடந்த அந்த கார் குண்டு வெடிப்பு விடயத்துல, அந்த விடயம் சம்பந்தமாக 3 வைத்தியர்களை உட்பட 4 பேரை கைது செஞ்சாங்க. ஆனா அவங்கள நேற்று விடுதலை செஞ்சுட்டாங்க. நேற்று அல்லது இன்று நினைக்கிறேன், இப்ப நான் வீடியோ வரும்பொழுது நேற்று நினைச்சுக்கோங்க, பரவாயில்ல, விடுதலை செஞ்சுட்டாங்க. இந்த விடுதலை செஞ்சத எந்த மீடியாவுமே பப்ளிஷ் பண்ணல. காரணம் என்ன, இன்னும் அவர்கள் உள்ளுக்கு இருக்க வேண்டிய அவங்களுக்கு அந்த நியூஸை கொண்டு போறதுக்கு. எனவே அதிகமா என்ன செய்யணும்டா, எங்கட முஸ்லிம்களுடைய ஊடகம் என்று சொல்லி சொல்ற அளவுல எந்த ஊடகம் தான் சரியான தகவல்களை தருது என்று சொல்லி தெரியாத நிலைமையில் இருக்குது. எனவே தயவு செஞ்சு சரியான தகவல்களை மட்டும் பரப்புங்க, பொய்யான தகவல்களை பரப்பிடாதீங்க. இனவாதிகள் தரும் ஒவ்வொரு செயலையும் நீங்க இனவாதி தரமாவே பரப்பி கொண்டு போகாதீங்க. இனவாதிகளுக்கு முட்டுக்கட்ட வைக்கணுமா இருந்தா இனவாத வீடியோக்களை நீங்க பரப்பாதீங்க. இதைத்தான் செய்ய வேண்டியது. ஆனா நடக்கிறது என்னன்னா, இனவாதத்தை எதிர்த்து அதுக்காக குரல் கொடுக்கும் எம்ஐ போன்றவர்களுடைய வீடியோ ஷேர் போகாது. நான் நேரத்தோட போட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கே தெரியும், இந்த பேஜ்ல போய் பார்க்கலாம், எத்தனாயிரம் பேர் பார்த்திருக்கிறாங்க. ஷேரிங் பேட்டிக்கு 149 தான் ஷேரிங் பேட் இருந்தது. அப்படி என்றா இந்த பார்த்தவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, அல்லாவை ஏசி கேவலப்படுத்தினாலும் பரவாயில்ல, அதிகமா ஷேர் பண்ணினால்தான் அதிக அளவுல மக்கள் இதுக்கு எதிர்க்கிறாங்கன்றது விளங்கும். ஆனா இது என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த வீடியோ ஆதரிச்ச மாதிரி விளங்கும், ஷேர் பண்ணினா ஆதரிக்கல. நீங்க நினைக்கிறதா இருக்கும் ஷேர் பண்ணா இவருக்கு எவ்வளவாவது காசு இதுல சேரும் என்று. அல்லாஹ்வின் மீது ஆணையாக இன்னும் ₹1 இதால் நான் சம்பாதித்தது இல்லை. அப்படி சம்பாதித்திருந்தால் நான் இலங்கையிலிருந்து இங்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அதிகமானவர்களுக்கு இருக்கிறது. அரசியல் எரியஸ் என்னோட இருக்கிறபடியால அரசியலை விட்டு தள்ளுங்க. அரசியல் காலம் வர்ற நேரத்துல அரசியல் உள்ளாடையை நாம் உடுத்துக்கொள்வோம். மற்ற நேரத்திலையும் அரசியல் உள்ளாடையை உடுத்திக்கிட்டு எந்த நேரம் இருந்தா நாத்தம் அடிக்கும். எனவே அதை விட்டு தவிர்த்து முஸ்லிம்களுக்கு பிரச்சனை ஒன்று வர்ற நேரத்துல குரல் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிற என்னை போன்ற பலருக்கு கை கொடுங்க. எனவே அவங்கள தட்டி, அவங்களை மட்டம் தட்டி, அதுக்கு எதிராக குரல் கொடுக்கிறவங்களையும் இல்லாமலாக்கி, இந்த சோசியல் மீடியாவிலேயே முஸ்லீம் எதிர்ப்பு வர்ற நேரத்துல குரல் கொடுக்க இருக்கிறது கொஞ்சம் பேரு தான். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனா வாய் திறக்க மாட்டாங்க. எவ்வளவோ படித்தவர்கள், பட்டதாரிகள், மௌலவிமார்கள், இரு மொழியும் சரளமாக பேசக்கூடியவர்கள் குரல் கொடுக்க மாட்டார்கள். எனவே அந்த மாதிரியான நிலைமைக்கு ஆளாகி விடாமல் அதிகமாக ஷேர் செய்யுங்கள். ஷேர் செய்யக்கூடிய வீடியோக்களை தயவு செய்து. எனவே இந்த விடயத்தில் மிக மிக முக்கியமாக கவனத்தை செலுத்துமாறு அன்பாய் வேண்டிக் கொண்டு, என்று போல் நல்லதை நினைப்போம். இன்ஷா அல்லாஹ் நல்லதை நடக்கும் என கூறி விடைபெறுகின்றேன். நான் அஹமது ஃபாரூக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.